வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ராசிகளின் தனித்துவங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கும்பராசி. இது ஒரு சரியான சமயம் கும்பராசியை பற்றி பேசுகிறதுக்கு. ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காணொளி பெரிய அளவில் உதவியாக இருக்கும். கும்பராசி எல்லா மனிதர்களும் வெவ்வேறுன்னு சொல்கிறோம். 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே ஏன் இரட்டை பிறவிகளாக பிறக்கக்கூடியவர்களுக்கே 2 குணாதிசயங்கள் இருக்குது. அப்படி கும்பராசியுடைய தனித்துவங்கள் என்ன, எதில் அவங்க கவனமாக இருக்கணும்? கும்பராசிக்கு பல தனித்துவங்கள் இருக்குது. அதில் முதல் தனித்துவம் சகிப்புத்தன்மை. உலகத்திலேயே அதிக சகிப்புத்தன்மை உடையவர்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள். எப்பேற்பட்ட கொடுமையையும் சகித்து வாடுறது அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புன்னு தான் சொல்லணும். அது வெற்றிக்கான வழி அல்ல. எந்த அளவு சகிக்க வேண்டுமோ எந்த விஷயத்தை அந்த அளவு சகித்து கொள்ள வேண்டும். ஒரு அளவிற்கு மேல் எதிர்த்து போராட வேண்டும். அப்பொழுதுதான் கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். கும்பராசிக்கு நிறைய தடைகளும் தாமதங்களும் இயற்கையில் வாழ்க்கையில் வருது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் அதில் உடனே ஒரு பிரச்சனை. அது ஒரு 4 பஞ்சாயத்துக்கு பிறகு அது சரியாகுது. சரி, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு வழியாக வாழ்க்கையில் நம்ம ஊரில் தானே சொல்கிறோம், கல்யாணம் பண்ணால் செட்டிலு. ஆனால் என்ன பிரச்சனைனா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் செட்டிலே ஆலை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வருது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிலாக தான் இருக்கான். ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சிம்மம், சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறதுனால, சிம்மராசிக்கு எப்படி சொன்னமோ அதே தான் நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன், திருப்பி சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை துணையினால் நீங்கள் படக்கூடிய அல்லோலம், அவதி, அதாவது தொடர்ந்து 7 நாட்கள் 365 நாட்கள் வருஷத்தில் எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, அதை பற்றிலாம் பேசலாம். கும்பராசிக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? முக்கியமாக உங்களுடைய தனித்துவங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய ஆன்மீக பலம், அதுதான் உங்களுடைய தனித்துவம். நீங்கள் கடவுளை வழிபடக்கூடிய விதம், கடவுள் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே காப்பாற்றுது. உங்களை மாறி தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எதையும் எதிர்பாராமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அருமையான இதயம் படைத்தவர்கள் கும்பராசி. ஆனால் அதில் ஒரு சின்ன குறை இருக்குது. ஒரு மிகப்பெரிய செவுரு வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு சின்ன கரும்புள்ளி கீழே இருந்ததுன்னா கும்பராசினியர்களுக்கு வெள்ளை செவுரு தெரியாது, கரும்புள்ளி தான் தெரியும். கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்றால் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஈஸ்வர பெருமானை வழிபட்டு ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும். நித்திய கல்யாண பெருமாளை வழிபட வேண்டும். இப்படிலாம் பண்ணும்போது தான் திருமணத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும். உங்களுடைய தனித்துவம் அரசியல், கட்டுமானத்துறை, இந்த ஒட்டுமொத்த வியாபாரம், தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் ரொம்ப முக்கிய திருப்பத்தை தரும். நிறைய ஆசைகளை சுமந்து கடின உழைப்பாளிகளான உங்களுக்கு நான் சொல்லி தெரியக்கூடியது ஒன்றும் இல்லை. தொடர்ந்து உழைங்க. நடுவில் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு உட்காராதீங்க. பெற்ற தாய் தந்தையரை நீங்கள் எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது. உங்களுடைய பலமே பூர்வீக சொத்து. நீங்கள் சம்பாதித்த நல்ல தாய் தந்தையர்கள், நல்ல உறவினர்கள், இவர்கள்தான் உங்களுடைய சொத்து. கும்பராசினியர்கள் உங்களுடைய மனக்கவலைகள், குமுறல்கள், இந்த ஏழரசனியுடைய தாக்கம், அதை தவிர ஏமாற்றங்கள், இதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவியை வழிபட வேண்டும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் உங்களுடைய இடம். நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபட 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 சகலவிதமான சந்தோஷங்களும் சகலவிதமான யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் தன்னை அறியாமலே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு. ஒரு 60 வயசுக்கு மேலே பெரும்பாலான கும்பராசி நேயர்கள் ஆன்மீக பாதையிலே போயிடுறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட்டு, எது மேலேயும் பற்றற்ற நிலை என்பது சிறு வயதிலேயே கும்பராசினியர்களுக்கு வருது
அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தனித்துவம். ஆண்டவனின் அருளை முழுமையாக பெற்ற ஒரு ராசி நீங்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அத்துணை பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.